வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒடிசாவை கலக்கிய ராகுல் பேரணி, ராகுலுடைய பேரணி வந்து இன்றைக்கி ஒரிசாவை ஸ்தம்பிக்க வச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் 4 நாளாக நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டுநர்கள் இங்கே களம் இறங்கியிருக்காங்க. மாநிலம் முழுக்க டிராஃபிக் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஏன்னா வந்து பாரமுண்டா அங்கே தான் வந்து அவர் மீட்டிங் போடுறாரு. ஏர்போர்ட் பிஜு பட்நாயக்கருடைய ஏர்போர்ட் அங்கே தான், பிஜு பட்நாயக் பேரில் தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது. அங்கேருந்து அந்த பாரமுண்டா அந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிராஃபிக் ஜாமு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயதோ விகாரில் தான் அவர் போய் முடிக்கிறார். அங்கே முழுக்க டிராஃபிக்கு. எல்லாராலும் கூர்ந்து நோக்கப்படுகிறதுனா ராகுல் காந்தி வரார், ரைட்டுங்க. இதனால் வந்து பொலிட்டிக்கலாக காங்கிரஸுக்கு என்ன ஒரு கெயின் கிடைக்கும்? ஏன்னா பீகார்னால் எலெக்ஷன் இருக்குது, மேற்கு வங்காளம்னா எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாடு கூட எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து எப்போங்க எலெக்ஷன் ஒரிசாவில் அப்படின்னா 2027 வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் ஒரு உத்வேகம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி முன்னிலையில் முன்னாள் நம்ம முதலமைச்சருடைய பொண்ணு வந்து இணைஞ்சிருக்காங்க. பிஜு ஜனதா தள் வந்து விலகி காங்கிரஸில் வந்து இணைகிறாங்க. இது காங்கிரஸுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய செய்தி தான். ஏன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்துலேருந்து ஒருத்தர் வராங்கன்னா ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் பார்க்குறோம். இன்றைக்கி ராகுல் காந்தி முக்கியமாக பேசுனது என்ன, அதையும் தாண்டி அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதானியுடைய ஃபோட்டோ. அப்போ நம்ம ராகுல் காந்தி கேட்குறாரு, ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசினா தான் ஜெயிக்க முடியும். ஒரிசாவில் சுற்றி பாருங்கள், மோடி படத்தை விட அமித்ஷா படத்தை விட இங்கே வந்து அதானி படம் தான் இருக்குது. அதானி அப்படிங்கிறவர் பழங்குடியினருடைய இயற்கை வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறார். அதானிக்காக கோயில் ரதம் நிறுத்தப்படுகிறது. பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த ஃபங்க்ஷனில் இவ்வளவு முறை இல்லாமல் இந்துத்துவா அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க கடவுளுக்கும் உண்மையாக இல்லை அப்படின்னு அவர் பேசினது. அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க தொடர்ந்து மீறுறாங்க. பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்களெல்லாம் அதானி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டுருக்குது. மாநிலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல கதையை விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி 4 நாட்களாக ஓட்டுநர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 2022 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. மொத்தம் இருக்கக்கூடிய 240 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 108 பிஜேபி பிஜு ஜனதா தளம், 76 வந்து பிஜேபி, 16 வந்து காங்கிரஸ். மொத்தம் இருக்க கவுன்சிலரில் 1286 கவுன்சிலர் வந்து பிஜு ஜனதா தளம், 311 பிஜேபி, 143 காங்கிரஸ். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. முக்கியமாக புவனேஸ்வர், கட்டாக், பெர்ஹம்பூர் இந்த 3 மேயர் வந்து ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா கட்டாக்கில் போன தடவை நடைபெற்ற தேர்தலில் 12,000 வாக்கில் வந்து காங்கிரஸ் தோற்றுருக்குது. வெறும் 12,000 வாக்கு தான். ஆனால் புவனேஸ்வரில் பார்த்தீங்கன்னா பிஜு ஜனதா தள வேட்பாளர் பிஜேபி வேட்பாளரை கிட்டத்தட்ட 90,000 வாக்கில் ஜெயிச்சிருக்கார். அப்போ புவனேஸ்வர், கட்டாக், பெர்ஹம்பூர் கொஞ்சம் முயற்சி பண்ணால் காங்கிரஸ் கட்டாக்கில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்க முடியுது இந்த பேரமுண்டாவில் நடைபெற்ற அந்த மீட்டிங். அதில் ராகுல் காந்திக்கு கூட்டின பெண்கள் கூட்டம், அதையும் தாண்டி இளைஞர்கள் கூட்டம். ஏன்னா செப்டம்பரில் வந்து மாணவர் தேர்தல் வேறு ஒரிசாவில் வருது. ஒரிசாவை பற்றி நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரிசா மக்கள் வந்து ஒருத்தரை நம்ப மாட்டாங்க, நம்பினா அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் முடிசூடாக மன்னனாக இருந்த பிஜு பட்நாயக் போன தடவை தோத்தார். இப்போ பிஜு பட்நாயக் வந்து உடல் நலிவுற்றிருந்தாலும் அவங்க கட்சி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதையும் தாண்டி பிஜு ஜனதா தளுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு கட்சி இருக்கும்ல, அது பிஜேபி அப்படிங்கிற ஒரு முறையில் வளர்ந்து பிஜேபி இருந்தாலும் இன்றைக்கி காங்கிரஸ் உத்வேகம் எடுத்துகிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல, சில மாநிலத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேற்கு வங்காளத்துலாம் பார்த்தா ஒரு காலத்தில் நல்லா இருந்த காங்கிரஸ் இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரிசாவில் அப்படி இல்லை. ஒரிசாவில் காங்கிரஸ் இன்னும் ஓரளவுக்கு இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட பல இடத்துல காங்கிரஸ் ஸ்டப் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸும் பிஜு ஜனதா தளும் சேர்ந்து நின்றுருந்தால் பிஜேபி அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு சவால் தான். இப்போ புவனேஸ்வரை வந்து ராகுல் காந்தி ஏன் குறி வைக்கிறார்? திடீர்னு புவனேஸ்வருக்கு அவர் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் நிறையா எழுது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்குது. நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம், ராகுல் காந்தி மட்டும்தான் உழைச்சிட்ருக்காரு, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மட்டும்தான் உழைக்கிறாங்க, சோனியா காந்தி மற்ற யாரும் வேலையே செய்கிறதில்லை அப்படின்ட்டு. இந்த வேலை செய்ய சொல்லி எல்லாத்தையும் தூண்டணும்ல, அதற்காக இருக்கலாம். மற்றபடி இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரிசாவில் வந்து இன்றைக்கி வந்து நடத்த கூட்டங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா
ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே தான் இவர் போயிட்டு வந்தார். இப்போ நம்ம ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி மோடி கூட அங்கே போயிட்டு வந்தார். மோடியை விட அதிகமான கூட்டம் அப்படிங்கிறாங்க. என்ன இன்றைக்கி சிக்கல்னா, மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கட்டணங்கள் பஸ் கட்டணங்களை 2 மடங்காக உயர்த்தினாங்க. யாரும் போராட்டம் பண்ணல. ஏன்? எதிர்க்கட்சியில் எங்கே போராட்டம் பண்ணுவாங்க? 2 மடங்காக உயர்த்தி அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்காங்க. அதே போல் இங்கேயும் ஓட்டுநர்களுக்கு நாங்கள் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் சலுகைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. யார்? நம்ம பிஜேபி. ஒன்றும் பண்ணல. இத்தனை ஆண்டு காலமாக பிஜு பட்நாயக் ஆட்சி காலத்தெல்லாம் பிரச்சனையே இல்லாத ஓட்டுநர்கள் சங்கம் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி? 4 நாட்களாக ஸ்ட்ரைக். 4 நாட்களாக ஓட்டுநர்கள் இல்லாதனால ஸ்கூல் இப்போ எல்லாம் பாதிக்கும். இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் முதல்வர் இருக்கார். ஏன்னா புதுசாக வந்த முதல்வர், அவருக்கு ஆட்சி பண்ண தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி இன்றைக்கி போன விஷயம் இன்றைக்கி நேஷனல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா மோடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தியோடைய இந்த பயணங்கிறது ரொம்ப கவனத்துக்குரிய பயணமாக இருக்கும். இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி போயிருக்கார். எப்போ நம்ம மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்திலாம் போகும்போது கூட இல்லாத ஒரு எழுச்சி இன்றைக்கி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி எதை குறி வைக்குது? வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் எப்படியும் ஜெயிக்கணும். அது காரணம் என்ன? புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய மேயர் வேலை பேசியாச்சு, கட்டாக்கில் இருக்கக்கூடியவரை பேசியாச்சு, பெர்கம்பூர் 3 மேயரையும் இன்றைக்கி பிஜேபி தன்வசமயக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் போகல. ஆனால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது பிஜு ஜனதா தளத்துக்கு ஒரு சவால் தான். ஏன்? ஏற்கனவே முதலமைச்சர் ஆளுங்கட்சியாக இருக்கார். பிஜேபி மேலே சென்டரில் இருக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ காங்கிரஸும் கோதாவில் குதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி பிஜு ஜனதாதளத்துக்கு ஒரு சிக்கல் தான். ஏன்னா காங்கிரஸும் பிஜு ஜனதாதளம் 2 பேரும் சேர்ந்து பிஜேபி வீழ்த்தலாம் ஒன்று. இன்னொன்று அங்கே எப்படின்னா, இன்னமும் பிஜு ஜனதாதளத்துக்கு ஓட்டு போடலையேங்கிற கவலை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் இந்த தடவை பிஜேபி ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் பிஜு ஜனதாதளத்தில் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு, ராகுல் காந்தி ஒரு கணக்கு போடுறாரு. காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களும் பிஜு பட்நாயக் கட்சியும் சேர்ந்து நின்னோம்னா பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அது உண்மை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜு பட்நாயக் மேலே இனிமேல் கேஸும் போட முடியாது. வேணால் எலெக்ஷன் டைமில் வேணால் கேஸ் போடலாம். ஏன்னா அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லைனா இந்நேரம் போட்டிருப்பாங்களே. ஊழல் வழக்கு கேள் வழக்குமா அதுவும் அங்கே இல்லை மதுபான கொள்கைம்பாங்க, அதுவும் அங்கே இல்லை. எதை வச்சு பிஜு பட்நாயக் நீங்கள் ரவுண்ட் பண்ணுவீங்க? காங்கிரஸையும் ரவுண்ட் பண்ண முடியாது, ஆட்சியில் இல்லை. அப்போ இன்றைக்கி பிஜேபி திணறிக் கொண்டிருக்கினே சொல்லலாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை தவிர இந்த உள்ளாட்சி தேர்தலே பிஜேபிக்கு ஒரு டஃப் இருக்கும். எப்படி மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துமோ அதே போல் இங்கே ஏற்படுத்தும். ஏற்கனவே கடந்த காலத்தில் ஓட்டிங் மிஷின் அதெல்லாம் வச்சு ஓட்டு போட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தின் மேலேயே பல கண்டனங்கள், இப்போ உச்சநீதிமன்றத்தில் வேறு வழக்கு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி புவனேஸ்வரில் ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. ஏன்னா இப்போ ஒடிசா அரசை அலறவிட்ட ராகுல் எல்லாமே முடங்கியது. இன்னொன்று காவல்துறையினர் இல்லைலாம் இங்கே இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் யாரும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு, ஏன்னா உளவுத்துறை கொடுத்த தகவலே கூடுதலாக கூட்டம் வரும்னு. இதுவே காங்கிரஸுக்கு ஒரு உத்தியோகம். காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறாங்களே பிஜேபி, அது இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய கூட்டமாக தான் இருக்கும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், காங்கிரஸில் ராகுல் காந்தி 2-3 பேர் மட்டும் உழைக்கிறாங்க. பிஜேபி தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து வேலை செய்யுது. காங்கிரஸ் அது பண்ணலை. இப்போவும் கூட சொல்கிறோம், இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பெகல்காம் தாக்குதல் நடந்த போது அங்கே போகமாட்டார் மோடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் போக மாட்டார், மேற்கு வங்காள பிரச்சாரத்துக்கு போவார், தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருவார். அப்போ அவங்க ரொம்ப நல்லா முடிவு பண்ணிட்டாங்க, தேர்தல் நடந்தால் ஸ்டேட்டுக்கு போவோம், தேர்தல் நடந்தால் ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க, தேர்தல் நடக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கே போக மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இது எப்படியே ரொம்ப நாள் ஓடுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மற்றபடி காங்கிரஸ் இந்த அளவுக்கு வேகம் எடுக்கிற மகிழ்ச்சி தான். ராகுல் காந்தி ஃபாரின் போயிட்டு, ஏன்னா இப்போ எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு, எங்கேயுமே போகாமல் இருந்தாருன்னா காங்கிரஸ் கட்சி எப்படி வளம் பெறும்? காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.